அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு 10 நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க 7997990028 தொடர்பு கொள்ளவும். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இந்த பிரசாத் வந்து ஏற்கனவே இவங்க 2002லயே ஒரு படம் பண்ணியிருக்காரு. அந்த படத்திலே இவங்களுக்குள்ள நட்பு ஏற்பட்டு கடந்த சில ஆண்டுகள் முன்னாடி ஒரு படம் இவங்க ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீகாந்துக்கு 20 லட்சம் ரூபாய் அவர் அப்போ சம்பளம் பேசியிருக்காரு, அவ்வளவுதான். அப்போ அதில் ஒரு 10 லட்சம் ரூபாய் பாக்கி இருந்திருக்கு. இந்த 10 லட்சம் ரூபாய் அவர் எப்பெல்லாம் கேட்க போறாரோ அப்பெல்லாம் கூப்பிட்டு கொக்கைன் ஒரு கிராமா கொடுத்ததாக இன்னைக்கு காவல்துறை தரப்புல சொல்லுது. அந்த கொக்கைனை எவ்வளவுக்கு வாங்குறாருன்னா, அது வந்து புள்ளியூர் என்ன கரெக்டா தெரியல, ஒரு 7000 ரூபாய்க்கு சம்திங் வாங்குறாரு. 1 கிராம் 7000 ரூபாய்க்கு வாங்குறாரு. அது ஆப்பிரிக்கால கான்டாக்ட் அங்கிருந்து வாங்குறாங்க. ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் பெங்களூர்ல இருக்காரு. ஓகே, அவர் மூலியமா வாங்குறாரு. இதுக்கு நடுவுல அங்க ஒரு நைஜீரியன் ஒருத்தர் இருக்காரு, அந்த மூலியமா டிராவல் ஆகி 7000 ரூபாய்க்கு வருது. அறிக்கையில வந்து தெளிவா தெரியுது, அவர் வந்து அவர் உடல்ல வந்து கொக்கைன் பயன்படுத்தினதுக்கு உண்டான ஆதாரப்பூர்வம் அவர்கிட்ட இருக்கு. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு, உறுதி செய்யப்பட்டது. பேசினதுக்கு உண்டான போன் கான்டாக்டையும் எடுத்துட்டாங்க, ஜிபே கான்டாக்டையும் எடுத்துட்டாங்க. பட் வாங்கிட்டு போய் வேற யாருக்குன்னா கொடுத்துருக்காரான்னு பார்த்தா இவர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. 3 பிரிவுல இவர் வழக்க பதிவு செய்து இவரை 3வது குற்றவாளியா இவர் வச்சிருக்காங்க. அப்ப இவர் A3 A1 A2 யாரு? A1 A2 யாரு? இப்ப A1 பிரசாத்தா இல்ல A2 தான் பிரசாத்தா, இதுக்கு மேல யாரா இருக்காங்களா அப்படின்னு போகும்போது சப்ளையரை கூப்பிட்டு கேட்கும் போது இன்னொரு நபரை கை காட்டினதாகவும், அவர் தான் ஒரு பிரபல இயக்குனரோட தம்பி விஷ்ணுவர்தனோட தம்பி கிருஷ்ணாவை அதிகாரப்பூர்வ தகவல் அழைப்பானை கிருஷ்ணாக்கு கொடுத்திருக்காங்களா, கிருஷ்ணா ரிசீவ் பண்ணிட்டாரா, இல்ல கிருஷ்ணா வந்து அதுல சம்பந்தப்பட்டிருக்காரா, இல்ல அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துறாங்களா, வேற யாரெல்லாம் இந்த மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துறதுக்கு இருக்காங்க. உடனே வெளியே சொல்லிட்டா அப்ஸ்காண்ட் ஆகுறது, நடிகர்கள்ன்றனால அப்ஸ்காண்ட் ஆகுறதுக்கு வாய்ப்பு. பெரிய தலைகள் சிக்கும் சொல்ல வரீங்களா? பலர் இருக்கலாம், பெரிய தலைகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆதரணையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் அவர்கள் உள்ளார். வணக்கம் விமல் சார். வணக்கம் சார். இந்த கொக்கைன் இந்த விஷயம் தான் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக தமிழ் சினிமா துறை வட்டாரங்களில் மாட்டியிருக்கு. சமீபத்தில் ஒரு மிக புகழ்பெற்ற ஒரு பார், அங்கே வந்து ஒரு சண்டை, அந்த சண்டையில் கைது செய்யப்பட்ட ஒரு பேர் வந்து பிரசாத். அவரை போலீஸ் வந்து விசாரிக்கும் போது ஏகப்பட்ட ஒரு பல விஷயங்கள் கிடைக்குது. அதில் ஒன் ஆஃப் தி விஷயம் தான் இந்த கொக்கைன் வியாபாரம். இந்த கொக்கைன் வியாபாரத்தில் தமிழ்நாட்டின் மிக முன்னணி நடிகர்களுக்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணியிருக்காரு. அதில் வந்து மார்க்கெட் பண்ண நடிகர் ஸ்ரீகாந்தையும் கைது பண்ணியிருக்காங்க. அதே போல வந்து கிருஷ்ணா அப்படிங்கிற ஒரு நடிகரும் வந்து அந்த லிங்க்ல இருப்பதாக தகவல். என்ன சார், ஒரு சாதாரண அடிதடியில மாட்டப்பட்ட விவகாரம் ஒரு போதைப் பொருள் வரைக்கும் போயிருக்கு. என்ன நடந்திருக்கு சார் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும்? அதாவது நுங்கம்பாக்கம் அப்படின்றது வந்து காவல்துறை சரக எல்லை, அவங்க அப்படி சொன்னாதான் கரெக்டா இருக்கும். ஓகே, காவல்துறை சரக எல்லைக்கு உட்பட்ட பகுதி நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு உட்பட்ட பகுதின்னு பாத்தீங்கன்னா, அந்த பக்கம் நுங்கம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன், ஆமா, லயலா காலேஜ், இந்த பக்கம் டிபிஐ வரைக்கும் நுங்கம்பாக்கம், அந்த பக்கம் 1000 லைட் வரைக்கும், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்த புஷ்பா நகர், வள்ளுவர் கோட்டம், டி நகர், இந்த எட்ஜ் வரைக்கும், புஷ்பான் ரோடு இந்த பாதி எட்ஜ் வரைக்கும், நார்த் புஷ்பான் ரோடு வரைக்கும். ஆமா, இப்படி பார்க்கும்போது இங்க வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு, அதாவது நிறைய ஹோட்டல்கள் இருக்கு, அதாவது ஸ்லம்மும் இருக்கு, ஆமா, மிடில் கிளாஸும் இருக்கு, ஒர்க்ஷிப்பும் இருக்கு, ரெண்டாவது ஹாஸ்பிட்டலிட்டி, இந்த பக்கம் ரிச்சான பீப்புள் இருக்காங்க. அதனால இங்க வந்து நீங்க உங்களோட கேள்வியில சொன்ன மாதிரி புகழ்பெற்ற பார் அப்படின்றது நுங்கம்பாக்கம் பகுதியில் பார்கள் நிறைய நட்சத்திர ஹோட்டல்ல பார்கள் இருக்கு. இந்த பார் அப்படின்னா கிழக்கை விடுதியில சனி ஞாயிற்றுக்கிழமையில நிறைய கூட்டங்கள் வருவாங்க. பார் பொதுவாகவே சென்னை மாநகரத்துக்குள்ள இருக்க நட்சத்திர விடுதிகள்ல இருக்க பார்களில் வந்து முதல் 2 வாரம் இந்த சாஃப்ட்வேர்ல இருக்கவங்கலாம் அந்த பார்க்கு போவாங்க. மற்ற கம்பெனியில் இருக்கவங்க சேலரி வாங்கிட்டதுனால முதல் 2 வாரங்கள் வந்து கொஞ்சம் கேலி கொண்டாட்டங்களாக இருக்கும். அப்புறம் கடைசி வாரம் வந்து கொஞ்சம் டல்லாகவே இருக்கும். அப்போ ஒரு சில பார்கள் மட்டும் முறையாக வந்து இயங்கும். 11 மணிக்கு க்ளோஸ்டு, 10:30 மணிக்கு கவுண்டர் லாஸ்ட் பில்லை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ நீங்கள் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா கோட்டூர்புரம் பாலத்திற்கு பக்கத்தில் வந்து பிக் போல் அப்படின்னு ஒரு பார், அங்க வந்து ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு, பெண்கள் அடைச்சி வச்சவங்க ஒரு சர்ச்சை. ஆமா, அதன் பக்கத்துல பாத்தீங்கன்னா செஸ்மத், அதுக்குல இருந்து ஒரு 200 மீட்டர் தூரத்துல அங்கேயும் ஒரு சர்ச்சை ஏற்படுது. அதே மாதிரிதான் நுங்கம்பாக்கத்துல நீங்க சொன்ன மாதிரியே ஒரு புகழ்பெற்ற பார், நிறைய புகழ்பெற்ற பார் நுங்கம்பாக்கத்துல இருக்கு. நுங்கம்பாக்கம் காவல்துறை
சரகத்துக்கு உட்பட்ட பகுதி தான். அந்த பக்கம் வந்து அமிஞ்சிக்கரையும் வருது, அந்த பக்கம் அங்க வருது. இந்த பக்கம் 1000 லைட் வருது. இங்க பாத்தீங்கன்னா முதல்கள்லாம் முன்னாடிலாம் வந்து பழைய கமிஷனர், முன்னாடி கமிஷனர் இருக்கும் போதெல்லாம் இந்த காதர் நவாஸ் கான் ரோட்னு ஒன்று இருக்கும். ஆமா, அந்த இடம் குறிப்பா 2-3 இடத்துல மோக்கா அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது உக்கா அப்படின்ற ஒரு பொருள் ஒன்று இருக்கும். இந்த வட மாநிலத்தவர் வந்து இப்படி பைப்பு மாதிரி வச்சுட்டு, அந்த உக்கான்றது வந்து ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரொம்ப பிரபலமா இருந்ததுன்னு. அப்போ வந்து சென்னை பெருநகர காவல் ஆணையரா ஏ.கே. விஸ்வநாதன் இருக்கும்போது அந்த உக்காவை சென்னை மாநகரம் முழுவதும் ஒழிச்சார், பேன் பண்ணார். அதன் பிறகு பாத்தீங்கன்னா 1 நம்பர் லாட்டரி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த வானிலை ஆராய்ச்சி மையம் பக்கத்துல அங்க ஒரு சில ஆட்டோ ஸ்டாண்ட்ல இந்த மாதிரி ஆட்டோக்குள்ள வச்சு இந்த மாதிரி ஒரு சில இடங்கள்ல எல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல 1 நம்பர் லாட்டரி எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் தடை செய்யப்பட்டது, அங்க முடக்கப்பட்டது, வழக்கு பதிவு செய்யப்பட்டது, கைது செய்யப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில இடத்துல கஞ்சாங்கள் புழக்கம் இருந்துச்சு. இது எல்லாம் போய் அப்புறம் 3 நம்பர் லாட்டரி இதெல்லாம் போய் இன்னைக்கு ஹைடெக் வந்து பார். இந்த பார்ல இதுக்கு நடுவில் நம்ம முக்கியமான விஷயத்த சொல்லி ஆகணும்னா, அந்த பக்கம் லயலா காலேஜ் டிபி அந்த பக்கத்துல அவரும் மார்க்கெட் போனவர் தான். ஒரு 2 எழுத்து நடிகர். அவரு வந்து இப்போ 2 எழுத்து நடிகர், மார்க்கெட் போன நடிகருக்கு ஒரு படத்துல இப்ப சர்ச்சையில சிக்கி இருக்க ஸ்ரீகாந்தே எடுத்துப்போம். அவர் ஒரு படத்துல இப்ப நடிச்சாருன்னா ஒரு ஹீரோவா சான்ஸ் கொடுக்கறது ஒரு பெரிய விஷயம். அதுக்கு நடுவில் 2வது லீட் ரோல் 3வது லீட் ரோல் கொடுத்தாங்கன்னா அதிகபட்சம் 5 லட்சம் 10 லட்சம் கொடுப்பாங்க. இப்ப நான் சொல்ல வர 2 எழுத்து நடிகர் பாத்தீங்கன்னா, அவருக்கு தெரிஞ்ச ஒரு பிளாட்ல போக்கர் கேம் வச்சுட்டார். இந்த போக்கர் கேம்னா ஃபர்ஸ்ட் ஒரு ரவுண்டு ஒரு டேபிள் இருக்கா, அந்த போக்கர் டேம்ல ஒரு முதல் வந்து மினிமம் ஒரு 5000 கட்டி ஒரு ரவுண்டு போகும், 10,000 கட்டி ஒரு ரவுண்டு போகும், 20,000 கட்டி ஒரு ரவுண்டு போகும். அப்படி அந்த ரவுண்டு போயிட்டே இருக்கும் அந்த போக்கர் கேம்ஸ்ல. இப்ப இந்த போக்கர் கேமுக்கு விளையாட வரவங்களுக்கு டேபிள் காசுன்னு ஒண்ணு இருக்கு. டேபிள் காசு மினிமம் 5,000 இல்ல 10,000 அப்படின்னு வச்சுட்டாங்கன்னா, முதல் 5,000 வச்சாங்கன்னா அந்த 5,000ல இருந்து ஆரம்பிக்கும். 5, 10, 15, 20 அப்படியே போவோம். அப்படியே லட்சம் போவோம். அப்புறம் 1 லட்சம் 2 லட்சம் போவோம். இந்த போக்கர் கேம் நடத்துறவங்க எப்பயுமே சென்னையில ஒரு 4-5 ஆண்டுகளுக்கு முன்னாடி, அதாவது கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு 4-5 இடத்துல பிரபலமா நடந்துகிட்டு இருந்துச்சு. சரி, போக்கர் கேம் நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த கட்சி அந்த கட்சி திமுக அதிமுக சொல்ல எல்லா கட்சியும் சார்ந்தவர்களும் அப்போது நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அப்போது என்ன பண்ணுச்சு, இந்த 2 எழுத்து நடிகர் இவர் என்ன பண்றாரு, நுங்கம்பாக்கம் பகுதியில போக்கர் கேம், நுங்கம்பாக்கம் பகுதியில என்ன பண்றாரு, வாரத்துக்கு ஒரு நாள் அவர் ஒரு சொந்தமா நடத்துவார். அதாவது ரெகுலரா நடத்துறது வேற, அந்த போக்கர் கேம் நடத்துறவங்க அவங்களா இன்னைக்கு ஒண்ணு நடத்துவாங்க. அவங்க எப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்ட் பேமெண்டே அவங்க தான் கட்டுவாங்க. சரி, அப்ப அவங்க வந்து ஒரு செலிபிரிட்டி. அவர் செலிபிரிட்டின்னு அவர் என்ன பண்ணுவார், அவருக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டிலாம் போடுவார். இன்னைக்கு எங்களோட கேம் நீங்க வாங்க, நீங்க வந்து சும்மா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, இல்ல நீங்க சும்மாவாது வாங்க அப்படின்னும் போது, சரி ரொம்ப நாளா அவர் கூப்பிட்டு இருக்காரு நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம், அதாவது புதன்கிழமையோ சனிக்கிழமையோ அந்த கம்பெனிக்காரங்க, இது இப்படிதான் சொல்லணும், கம்பெனிக்காரங்க ஒரு போக்கர் கேம் அவங்களோட கேம் நடத்துறவங்க நடத்துவாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச செலிபிரிட்டிஸ் எல்லாம் வருவாங்க. இப்போ அவங்கள பாக்குறதுக்கு வந்த, நியாயமா பார்த்தா மெட்ராஸ் பாஷையில சொல்லணும், ஜூது தான் இது. இந்த ஜூது விளையாடுறதுக்குன்னு ஒரு சில கூட்டம் வரும். அங்க வந்து அவங்களோட லவ்வர்ஸையும் கூட்டிட்டு வருவாங்க, பெண்களும் வருவாங்க. அப்படின்னும் போது இவங்க எல்லாருக்கும் ஹோட்டல்ல இருந்து ஆர்டர் பண்ண முடியாது. அப்போ அவங்களுக்கு தேவையான ஃபுட்டு, அவங்களுக்கு தேவையான ட்ரிங்க்ஸ், அதான் காக்டெயில், அதுல ஆரம்பிச்சு ட்ரிங்க்ஸ்ல இருந்து சிகரெட்ல இருந்து, இப்போ நம்ம ஒரு 2-3 இடத்துக்கு ஒரு 2-3 நண்பர்கள் மூலியமா அப்போவே ஒரு 5 ஆண்டுகள் இது என்னதான் இந்த கேம்ல இருக்குன்னு சும்மா போய் பார்க்கும்போது தெரிஞ்சுன்னு, அந்த டேபிள் கிட்ட ஓரமாவே ஒரு ஸ்டாண்ட்ல சிகரெட் போட்டு வச்சிருவாங்க. அப்போ அந்த சிகரெட்ல அப்போ அது விளையாடிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. அதாவது நீங்க ஒரு நகைச்சுவை படத்துல பார்க்குறீங்கன்னா, எந்த பழக்கம் இல்லையா அப்படின்னா, எந்த பழக்கம் இல்லை, எப்பயாவது வெத்தலை பாக்கு போடுவாருன்னு. எப்பெல்லாம் வெத்தலை பாக்கு போடுவாரோ, எப்பெல்லாம் சிகரெட் குடிக்கிறாரோ அப்பெல்லாம் சிகரெட் குடிப்பார், எப்பெல்லாம் சிகரெட் குடிப்பாரோன்னு, எப்பப்பெல்லாம் டென்ஷனா இருக்கோ அப்பெல்லாம் டெய்லியுமா குடிக்கிறார், என்னைக்காவது ஒரு நாள் குடிப்பாருன்ற மாதிரி. அந்த போக்கர் கேம் அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பணம் கட்டிட்டு போகும்போது கொண்டாட்டத்துக்கு வரவனும் ட்ரிங்க் பண்ணுவான், பணத்தை விட்டவனும் அடுத்த 2 பெக் எக்ஸ்ட்ரா போடுவான். அப்போ அந்த சிகரெட் எடுத்து போடுவான். அவன் அதை 10வதுக்கு அந்த சிகரெட்டு தான் இருக்கா, அது உள்ள கஞ்சா தான் இருக்கா, அது உள்ள வேற என்னவாது இருக்கா அப்படின்றது நமக்கு தெரியாது, சுவைத்தவர்களுக்கு தான் தெரியும். இது போன்ற நிறைய இடத்துல நடக்கும்போது சில நேரங்கள்ல காவல்துறை மொத்தமா போய் அப்படி மொத்தமா பிடிக்குது, ரூம்குள்ள வந்து
கொத்தா மாட்டின போது இந்த மூஞ்சியெல்லாம் பார்த்தா செலிபிரிட்டி, இதுக்கு இந்த கட்சியில அந்த கட்சியில இதுக்கு எல்லா கட்சியிலையும் கான்டாக்ட் இருக்கும். அப்ப இவங்க புடிச்சிட்டு போய் விட்டாலும் கொஞ்ச நேரத்துல இவனுங்க வெளியே வந்துருவானுங்க. அப்ப அந்த டேபிள் காசு எத்தனை லட்சம் இருக்கும், மொத்தமா அதை தூக்கு. இப்படி எல்லாம் பல நேரம் நடந்திருக்கு. சரி, ஓகேங்களா? இப்ப அந்த விஷயத்துக்குள்ள போல அதே நுங்கம்பாக்கம் பகுதியில நீங்க சொன்ன மாதிரியே ஒரு புகழ்பெற்ற பார்ல ஒரு அடிதடி தகராறு நடக்குது. இந்த தகராறு எதனால நடந்துச்சுன்றது இன்ன வரைக்கும் யாருக்கும் தெரியல. டிஜே பாட்டு போட்டு டான்ஸ் எதுக்காக அதெல்லாம் அது ஏன் சரியா ஆடல, நீ தான் பயங்கரமா ஆடுவ, இல்ல ஸ்டேஜ் கொஞ்சம் ஆடிக்கிட்டே இருந்துச்சு அதனால நான் ஆடலைன்ற மாதிரி தகராறு நடந்ததுக்கு பல காரணங்கள் சொல்லலாம். பட் இவங்க குடிச்சிட்டு எதனால தகராறு பண்ணானுங்கன்ற விஷயம் ஒரு காரணத்தை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கலாம். தகராறு நடந்தது உண்மை, தாக்கப்பட்டது உண்மை, 16-18 தையல் போட்டது, கோமா ஸ்டேஜுக்கு போனதெல்லாம் உண்மை. இவங்களுக்கு பின்னால பார்த்தா அடிச்ச நபர்கள் பார்த்தீங்கன்னா அரசுல வேலை வாங்கி தரேன், அதை வாங்கி தரேன், அதாவது சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா அதிமுகவோட ஐடி விங் சார்ந்த ஒரு நபர். அப்ப அதுக்கு முன்னாடி என்ன செய்யறாங்க, முன்னாள் ஐடி விங்கை சார்ந்தவர்ன்றாங்க. அதிமுக முன்னாள், இப்பதான் அவர் மாட்டிக்கிட்டார்ல, அதனால முன்னாள்னு போட்டுற வேண்டியதான். முன்னாள் ஐடி விங்கை சார்ந்த அவர் வந்து வேலை வாங்கி தரேன்னு நிறைய பேரை ஏமாத்திருக்காரு, நிறைய நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்றேன்னு ஏமாத்திருக்காரு. அவரு கூட சேர்ந்து கட்ட பஞ்சாயத்து பண்றத வாண்டையார்னு ஒருத்தர், அஜய் வாண்டையார்னு ஒருத்தர், அவரு கூட இன்னொருத்தர் சேதுபதினு ஒரு கேரக்டர் இருக்கு. அப்ப இவங்களெல்லாம் எடுத்துட்டு போய் அடைச்சிட்டாங்க. இங்க ஆரம்பிக்குது. அப்போ என்ன ஆகுது, யார் இந்த வாண்டையார், ஒரு புது பேர் கேள்விப்பட்டோம், யாரா இது அஜய் வாண்டையார் அப்படின்னு கேட்கும்போது அவர் இந்த ஊரை சார்ந்தவர், இந்த ஊரை சேர்ந்தவர், அவர் வந்து அவர் ஒரு டீமு, அவர் ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காரு, அவர் ஒரு பில்டப் பண்றாருன்னு நம்ம வந்து அவரை பத்தி பேசுறதுனால இந்த விஷயத்துக்குள்ள வந்துடும். இப்படி போகும்போது இந்த விஷயம் ஒரு கன்னித்தீவு மாதிரியே போகுது. ஆமா. அப்போ உடனே போலீஸ் நுங்கம்பாக்கம் காவல்துறை ஸ்பெஷல் டீம், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இன்ஸ்பெக்டர், ஏசி ஸ்பெஷல் டீம்லாம் கடந்து டிசி ஸ்பெஷல் டீம், ஜேசி ஸ்பெஷல் டீம், ஏன் கமிஷனர் ஒரு ஸ்பெஷல் டீமா கூட இருக்கலாம். ஓகே. இப்போ இந்த விஷயத்துல கூர்ந்து கவனிக்கிறாங்க. ஏன்டா அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் கூர்ந்து கவனிக்கிறாங்க. அப்படியே டிராவல் ஆகிட்டே இருக்கு இந்த விஷயம். என்கொயரி ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. ஒருத்தர் செல்போன் எவ்வளோ இருக்கும், ஒருத்தர் பேங்க் அக்கௌண்ட் எவ்வளோ இருக்கும். இப்போதான் எல்லா பேங்க்லையும் எல்லா மொபைல்லையும் ஒரு ஜிபே இருக்கும். அப்போ அந்த ஜிபேல யாருக்காவது பணம் அமைச்சிருப்பாங்க. குறைந்தது 50,000க்குள்ளனா ஜிபேல தான் அனுப்பியிருக்கணும். ஏன் 1 லட்சம் அமிச்சா கூட 2 வாட்டி ஜிபேல அனுப்புறவங்களாம் இருக்காங்க. அப்போ இந்த மாதிரி ஆய்வு செய்யும் போது கரெக்டா ஒருத்தர் சேலத்துல ஒரு நபரை பிடிக்கிறாங்க. சேலத்துல அந்த நபரை போய் பிடிக்கும் போது அவர் ஒரு பிரதீப் அப்படின்னு ஒரு நபரை பிடிக்கிறாங்க. அங்க இருந்து அவர் நம்பர்ல இருந்து அவரை நோட் பண்றாங்க. அவர் யாருன்னு கேட்டா இன்னொருத்தர், அதாவது மேற்கு வெஸ்ட் ஆப்பிரிக்காவை சேர்ந்த ஒரு நபர், கான் அப்படின்ற ஒரு நபர், அவரை பிடிக்கிறாங்க. பிடிச்சு கொண்டு வந்தா அந்த கான் கிட்ட இருந்து இந்த நபர் வாங்குறாரு, ஒரு கொக்கைனை வாங்குறாரு. அந்த கொக்கைனை எவ்வளவுக்கு வாங்குறாருன்னா, அது வந்து புள்ளியூர் என்ன கரெக்டா தெரியல, ஒரு 7,000 ரூபாய்க்கு சம்திங் வாங்குறாரு. 1 கிராம் 7,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. அது ஆப்பிரிக்கால கான்டாக்ட் பண்ணி அங்கிருந்து வாங்குறாங்க. ஆப்பிரிக்கால இருந்து, வட ஆப்பிரிக்காவை சேர்ந்தவர் பெங்களூர்ல இருக்காரு. அவர் மூலியமா வாங்குறாரு. இதுக்கு நடுவில் அங்க ஒரு நைஜீரியன் ஒருத்தர் இருக்காரு. ஓகே. அந்த மூலியமா டிராவல் ஆகி 7,000 ரூபாய்க்கு வருது. 1 கிராம் 7,000 ரூபாய். 1 கிராம் அவர் 7,000 ரூபாய்க்கு வாங்குறாரு. ஆனா இங்க 1 கிராம் இவர் என்ன பண்றாரு, 12,000 இருந்து 15,000 வரைக்கும் விற்கிறாரு. டபுள் மடங்கு லாபம். டபுள் மடங்கு. ஆமா, பின்ன இல்லாட்டி அவர்னா மளிகை கடை வச்சு, பலசர கடை வச்சு மொத்த மளிகை சாமான் வித்துக்கிட்டு இருக்கலாமே, கம்மியான லாபத்துக்கு 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருக்கலாம். தப்பான பிசினஸ் பண்றாங்கன்னா ரெட்டிப்பு லாபத்துக்காக தான் 2ஆம் நம்பர் பிசினஸ். இதெல்லாம் 2ஆம் நம்பர் பிசினஸ்ல, இது வந்து 2ஆம் நம்பர் பிசினஸ்ல இடங்கள்லயும் 2ஆம் நம்பர் பிசினஸ். இது வந்து மனிதர்கள் உயிருக்கு கேடு வைக்கக்கூடிய பொருள். அப்ப இந்தியா முழுவதுமே வந்து கொக்கைன் வந்து தடை செய்யப்பட்ட பொருள். அப்படி அந்த தடை செய்யப்பட்ட பொருளை இந்தியாவில் இருக்க எல்லா மாநிலங்களும் தடை செய்யப்பட்ட பொருள் தான் இது. அப்போ மற்ற மாநிலங்களை வந்த போது அந்த மாநிலத்துல அங்க அதை பிடிச்சிருந்தாங்கன்னா அது தமிழ்நாட்டுக்குள்ள வந்திருக்காது. அப்போ ஒரு நபர் மூலியமா வருது. யார் இந்த நபர் அப்படின்னு பார்த்தா, இந்த இடத்துலதான் ஒரு ஹீரோ வர்றாரு. யாரு? ஸ்ரீகாந்த் வர்றாரு. யார் இந்த ஸ்ரீகாந்த் யாருன்னா எல்லாருக்கும் தெரியும். அவர் நடிகர். அவரு பிப்ரவரி மாசம் 22ஆம் தேதி பிறந்தவர். 1979 பிறந்தவர். 46 வயசாச்சு. அவர் 2000 ஆண்டு வந்து வெற்றிமாறன் கிட்டையும் மிஸ்கின் கிட்டையும் உதவி இயக்குனராக கொஞ்சம் காலம் வேலை பார்த்திருக்காரு. 2002 வந்து ஏப்ரல் ரோஜா கூட்டம் படத்து மூலியமா அப்படியே ஹீரோ கதாநாயகரா வராரு. அதுக்கப்புறம் ஒரு 7-8 படங்கள் அப்படியே நடிக்கிறாரு. நிறைய படம் நடிக்கிறாரு. ஒரு 7-8 படங்கள் மக்கள் கிட்ட பரிச்சயமான முகம். அப்படின்னா ஒரு ஜென்டில்மேன் ஆர்டிஸ்ட், ஒரு ஜென்டில்மேன் ஹீரோ, ஒரு ரிச்சா ஒரு மேல்தட்டு வர்க்கத்துல இருந்து ஒரு ஹீரோ,
பார்க்கும்போதே வந்து லோக்கல்லேருந்து வரையிலும் மேல்தட்டில் வந்து அப்போ ஒரு டீசெண்டானவர் அப்படின்னு இருக்கும்போது அப்படியே வந்துக்கிட்டே இருக்காரு. இதுக்கு நடுவில் கொஞ்சம் படங்கள் நடிக்குது. 2008 திரும்ப ஒரு படம் பூன்னு ஒரு படம் மூலிமா அவர் கொஞ்சம் பிரபலமாக வர்றாரு. அந்த நேரத்தில் அந்த 2008 காலத்தில் வந்தனா அப்படின்ற ஒரு பொண்ணு கூட வந்து அவர் வந்து ஒரு 3 மாதம் குடும்பம் நடத்திட்டு திருமணம் செய்து கொள்வதா ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ச்சை வருது. அது ஒரு பெரிய சர்ச்சையா கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போய் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. அதன் பிறகு அந்த இடத்துல அவருக்கு வந்து திரைத்துறையில வந்து ஜொலிக்க முடியல, அவரோட சரிவை சந்திக்கிறாரு. டவுன்ஃபால் ஆனதுக்கு அப்புறம் சின்ன ஒரு ஒரு லீட் ரோல் தான் அவரால் பண்ண முடியுது. திரும்ப அந்த விட்ட இடத்த அவரால் துவங்க முடியல. விட்ட இடம்ன்றது வந்து அவர் நிலையா தன்னை நிறுத்திக்கல. அவர் வந்து ஒரு ஒரு லீட் ரோல், அதாவது ஜெமினி கணேசன் அந்த மாதிரி ஒரு லீட் ரோல், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அவர் வரணும்னு, ஒரு மெயின் ஹீரோ டாப் போஸ்ட் ஹீரோ வரலன்னா கூட அந்த மாதிரி ஒரு ஹீரோவா வந்திருக்க வேண்டியவர் அந்த இடத்துல தடுமாறிட்டார். இதுக்கு நடுவில் இந்த பிரசாத் வந்து ஏற்கனவே இவங்க 2002 ஒரு படம் பண்ணியிருக்காரு. இவர் ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஓகே. அந்த படத்திலே இவங்களுக்குள்ள நட்பு ஏற்பட்டுருக்கு. இந்த தொடர்ச்சியா கடந்த சில ஆண்டுகள் முன்னாடி ஒரு படம் இவங்க ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுல அவருக்கு 10 லட்சம் ரூபாய், யாருக்கு, ஸ்ரீகாந்துக்கு 20 லட்சம் ரூபாய் அவர் அப்போ சம்பளம் பேசியிருக்காரு, அவ்வளவுதான். அப்போ அதுல ஒரு 10 லட்சம் ரூபாய் பாக்கி இருந்திருக்கு. இந்த 10 லட்சம் ரூபாய் அவர் எப்பெல்லாம் கேட்க போறாரோ அப்பெல்லாம் கூப்பிட்டு அவருக்கு வந்து இந்த பிரசாத்ன்றவர் கொக்கைன் ஒரு கிராமா கொடுத்ததாக இன்னைக்கு காவல்துறை தரப்புல சொல்லுது. சம்பளத்தை கொக்கைனா கொடுத்து கழிச்சிருக்காங்க. சம்பளத்தை அவர் 10 லட்சம், இது வந்து 10,000 12,000 தான். ஏன்னா இப்ப வரவனுக்கு அந்த நீங்க கிளி ஜோசியக்காரங்களை பார்த்துருப்பீங்க, சீட் எடுத்து போறதுக்கு போட்டுக்கிட்டே இருக்கும். வெளியே வந்தோன்னா ஒரே ஒரு நெல்லை கொடுத்தோன்னா வாங்கிட்டு உள்ள போயிடும். இந்த ஒரு நெல்லில் அதுக்கு பசி அடங்காது. அப்போ வந்தோன்னா அதுக்கு அந்த கவுண்டை கொடுத்தோன்னா அது உள்ள போயிடும். அந்த மாதிரி 2 முறை 3 முறை இப்போ ஸ்ரீகாந்த் தரப்புல கைது செய்யப்பட்ட ஸ்ரீகாந்த் தரப்புல நீதிமன்றத்தில் சொல்றாங்க, காவல்துறை விசாரணையில் 3 முறை எனக்கு அவர் கொடுத்தாரு. நான் எனக்கு கேட்க வேண்டிய பணம், தர வேண்டிய பணத்தை கேட்கும் போது 3 முறை எனக்கு கொடுத்தாரு. அதுவே எனக்கு ஹேபிட் ஆயிடுச்சு அப்படின்றாரு. இப்போ நேரா விஷயத்துக்கு வந்தோம்னா, இப்போ அந்த நபரை பிடிக்கிறாங்க. யாரு? அந்த பிரதீப், அந்த கான். அவரை பிடிக்கும் போது, சேலத்தில் இருக்கவரை பிடிக்கும் போது அவர் போன்ல இருந்து பார்க்கும்போது 4,75,000 ரூபாய்க்கு மேல அவர் போன்ல ஜிபேல போயிருக்கு. அப்போ இதெல்லாம் என்ன பண்ற, எங்க பண்ற, யாருக்கு கொடுத்த அப்படின்னும் போது, நான் வந்து பிரசாத்க்கு கொடுக்க வருவேன். நான் அவருக்கு கொடுத்ததும் இல்லாம நான் வந்து நடிகர் ஆக்டர் ஸ்ரீகாந்துக்கு கொடுத்துருக்கேன். ஸ்ரீகாந்துக்கு கொடுத்தது இப்போ போலீஸார்கிட்ட கண்மூடித்தனமா ஒரு காவல்துறை ஸ்பெஷல் டீம் வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் இருக்கும். பிடிச்சதுக்கு அப்புறம் என்கொயரி பண்ணி டிராஃப்ட் பண்றதுக்கு நல்ல நாலேஜ் உள்ளவங்களா இருக்கும். இப்போ அவங்க கிட்ட சொல்லும் போது குருட்டாம்போக்கில் எனக்கு அந்த ஹீரோக்கு கொடுத்தேன், இந்த ஹீரோக்கு கொடுத்தேன்னு நம்மளை சொன்னா ஒத்துப்பாங்களா? அப்போ அதுக்கு உண்டான எவிடன்ஸ் இருக்கணும். அப்போ நீ கொடுத்ததுக்கு உண்டான, நீ யாரு? நான் பிரசாத்துக்கு கொடுக்க போனேன், பிரசாத்துக்கு கொடுக்கும்போது அங்க இருந்தாரு, அவர்கிட்ட கொடுத்தியா அவர் அடிச்சார், என்கிட்ட வாங்கின உடனே அவர் அதை யூஸ் பண்ணதை நான் பார்த்தேன், இப்படி சொல்றாப்புல. அப்போ அதுக்கு பே பண்ணது எங்கன்னு பார்க்கும்போது இவரோட ஜிபேலேயே கிட்டத்தட்ட ஒரு 7 முறை இவர் வாங்கியிருக்காரு. இவரே தனியா 70,000 ரூபாய்க்கு மேல அனுப்பிச்சிருக்காரு. அது 7 முறைன்றாங்க, 12 முறைன்றாங்க. ஆனா வாங்கலன்னு சொல்லல, வாங்கியிருக்காரு. 7 12ன்றது தான் இப்ப பிரச்சனை. அவரே என்ன சொல்றாரு, உடனே என்ன பண்றாங்க, அவர் வீட்டுக்கு இவரை கூட்டிட்டு போய் அவர் வீட்டுல ஆய்வு செய்யறாங்க. ஆய்வு செய்யும் போது என்ன ஏதுன்னு கேட்கும் போது தெரிஞ்சிருக்கும். ஒன்னு ஆய்வு செய்யும் போது 1 கிராமம் வீட்டுக்குள்ள எங்க மறைச்சு வச்சிருக்க முடியும்? ஆனா அந்த 1 கிராமோட கவரை எங்கேயாவது மறைச்சு வச்சிருக்கலாம். இப்போ இங்க போட்டிருக்கலாம், டஸ்ட்பின்ல போட்டிருக்கலாம், டஸ்ட்பின்ல இருந்து குப்பை தொட்டியில போட்டிருக்கலாம், அந்த குப்பை வேற இடத்துக்கு போயிருக்கலாம், இல்ல எதுல வச்சு அதை பயன்படுத்தி இருக்கலாம். இப்போ இவரு ரூம்ல தான் வச்சிருக்கும், பேரண்ட்ஸ்க்கு முன்னாடி பண்ண முடியாது, ஒய்ஃபுக்கு முன்னாடி பண்ண முடியாது. அப்போ இவர் ரூம்ல ஏதாவது ஒரு அதுக்குண்டான நுணுக்கம் இருக்கும், இல்ல தடையியல் துறை ஏதோ ஒன்று ஃபுல்லா ஆய்வு பண்ணிட்டாங்க. இப்போ அதுக்குண்டான கவர்கள்லாம் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டு உடனே இவரை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. எப்போ 23ஆம் தேதி நேற்று நுங்கம்பாக்கம் காவல்துறையில விசாரணைக்கு கூப்பிடுறாங்க. அவர் விசாரணைக்கு வராரு. வந்த உடனே அவர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கிட்டு, அதாவது அதாவது ஆல்கஹால் அப்படின்னா ஒரு 24 hours 48 ஹவர்ஸ்க்கு அந்த உடல்ல இருக்கும். ஆமா, அதுக்கப்புறம் தான் அந்த டீட்ராக்ஸ் ஆகும் அப்படின்லாம் ஒன்று இருக்கு. அப்போ இந்த மாதிரி உடலுக்கு உயிருக்கும் கேடு விளைக்க பொருட்கள் வந்து மினிமம் 1 முறை யூஸ் பண்ணாவே 45 நாள் ரத்தத்தில் அது இருக்கும். அப்போ இவர் என்ன சொல்றாரு, 3 முறை தான் அவர் கொடுத்தாரு, அதுக்கப்புறம் நானே அது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிட்டேன், அடிக்ட் ஆயிட்டோம். அவரை கூட்டிட்டு போய் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு நேற்று காலை விசாரணைக்கு வந்தவரை கூட்டிட்டு போய் ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் கொண்டு போயிட்டு மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துறாரு. சிறுநீரக பரிசோதனை நடக்குது, அதுக்கப்புறம் ரத்த பரிசோதனையும் நடக்குது.
இது இரண்டையுமே பரிசோதனை பண்ணிட்டு கொடுத்துட்டு இவங்க திரும்பவும் காவல்துறை விசாரணைக்கு வந்துடுறாங்க. அதுக்கு முன்னாடி உடனடியாக அங்கே ஆய்வு செய்து பரிசோதனை அறிக்கை வருது. அறிக்கையில் வந்து தெளிவாக தெரியுது அவர் உடலில் கொக்கைன் பயன்படுத்தினதுக்கு உண்டான ஆதாரப்பூர்வம் அவர்கிட்ட இருக்கு. மெடிக்கல் எக்ஸாமினேஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு, உறுதி செய்யப்படுது. பேசினதுக்கு உண்டான போன் கான்டாக்டையும் எடுத்துட்டாங்க, ஜிபே கான்டாக்டையும் எடுத்துட்டாங்க. பட் வாங்கிட்டு போய் வேற யாருக்குன்னா கொடுத்துருக்காரான்னு பார்த்தா இவர் தான் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இவர் மேல 3 பிரிவுல வழக்கு பதிவாங்க. NDPS ஆக்ட் 8C அப்படின்றதுல அதாவது கண்டினியூவா ட்ரக்கை யூஸ் பண்ணதுக்கு உண்டான சட்டத்தை போட்டிருக்கு. ஓகே. NDPS 22B அதை இவர் வச்சிருந்திருக்கார், ஸ்டாக் வச்சிருந்திருக்கார். அதன்படி ஒரு பிரிவிலையும் NDPS 29/1 அதுல இவர் தொடர்ந்து அதை பயன்படுத்தணும் இல்லாம அதை சட்டத்துக்கு மீறி அதை வாங்கியிருக்காரு, அதை மறைச்சு வச்சிருக்காரு, பயன்படுத்தியிருக்காரு 3 பிரிவுல இவர் வழக்க பதிவு செய்து இவரை 3வது குற்றவாளியா இவரை வச்சிருக்காங்க. ஓகே. அப்ப இவர் A3 A1 A2 யாரு? A1 A2 யாரு? இப்ப A1 பிரசாத்தா இல்ல A2 தான் பிரசாத்தா, இதுக்கு மேல யாரா இருக்காங்களா அப்படின்னு போகும்போது இன்னும் வேற யாராருக்கெல்லாம் கொடுத்துருக்க அப்படின்னு சப்ளையரை கூப்பிட்டு கேட்கும்போது சப்ளையர் இன்னொரு நபரை கை காட்டினதாகவும் அவர் தான் ஒரு பிரபல இயக்குனரோட தம்பி விஷ்ணுவர்தனோட தம்பி கிருஷ்ணாவை அவர் வெளியூர்ல ஷூட்டிங்ல இருக்கிறதாகவும் அவரை காவல்துறை குறிப்பானை கொடுத்து அவரை அழைப்பானை கொடுத்து அவரை விசாரணைக்கு கூப்பிட்டு இருக்கிறதாகவும் அதிகாரப்பூர்வ தகவல் இருக்கு. ஓகே. இதுக்கு நடுவுல இந்த பிரசாத் யாராருக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னு கேட்கறதுக்கு தான் இந்த காவல்துறை மோசடி புகார்ல அடிதடி புகார்ல இருக்க பிரசாத்தை இப்ப அவரு மேல இந்த கொக்கைன் வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருக்கு. NDPS இப்ப அவரையும் இந்த NDPS ஆக்ட்ல விசாரணைக்கு காவல்துறை இப்ப கேக்குது. இப்ப 3 நாளைக்கு அவரை விசாரணை கொண்டு வந்துருவாங்க. இப்ப அவரை கேட்கும் போது அவர் என்ன நினைச்சிருப்பாரு, அப்பா நல்ல வேலை நம்ம இந்த கேஸ்ல தான் மாட்டணும், நம்ம கேஸ் ஒன்றும் தெரியலன்னு இப்ப சிறையில இருந்திருப்பாரு. இன்னைக்கு சிறையில பேப்பர் பார்த்திருப்பாரு. இப்ப நாளைக்கு கொண்டு வரும்போது வேற என்னென்ன யாராருக்கெல்லாம் கொடுத்துருக்காருன்ற விசாரணை அவர் மூலியமா வெளியே வரலாம். ஓகே. 2வது இந்த கொடுத்தவர் இருக்காரு, ஸ்ரீகாந்தோட போர்ஷன் முடிஞ்சிருச்சு. ஸ்ரீகாந்த் பயன்படுத்தினதை ஒத்துக்கிட்டாரு. ஓகே. 3 முறை நான் அவங்க கொடுத்தாங்க, அதுக்கப்புறம் நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா நானே கேட்க ஆரம்பிச்சோன்னே டைரக்டா கிளைண்ட்டை காட்டியிருப்பாப்ல. முதல் 3 முறை வாங்கி கொடுத்துருப்பாரு, அப்புறம் கிளைண்ட்டை காட்டினார், அவர்கிட்ட வாங்கியிருக்காரு. ஓகே. பிரதீப் டைரக்டா இவனுக்கு அப்படிதான் சொல்றாருல, அவர்கிட்ட நான் கொடுத்துருக்கேன்னு. அப்ப இன்னும் யாராருக்கெல்லாம் கொடுத்துருக்காரு அப்படின்னா இப்ப நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நேத்து உடனே அவரை விசாரணைக்கு உட்படுத்தாங்க. உடனே அவர் நீதிமன்றத்தில் அவரை ஆஜர்படுத்தும் போது எனக்கு பெயில் கொடுங்க அப்படின்னு அவர் கேட்டாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் கேட்டாரு. ஆமா, இல்ல இவர் பெயில் கேட்டாரு. இவர் பெயில் கேட்டாரு. குழந்தைக்கு உடல்நல சரியில்லை, என் குழந்தைய பார்த்துக்கணும், எனக்கு ஒரு பெயில் கொடுங்கன்னும் போது இல்ல நீங்க போதை பொருள் பயன்படுத்தினதுக்காக கம்பல்சரி நீங்க ஜெயிலுக்கு தான் போகணும், உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏற்பாடு பண்றேன். பேசிக்கா பல படங்கள்ல நடிச்சிருப்பாரு, சில லட்சமோ பல லட்சங்களோ கோடியோ கூட மொத்தமா வாங்கியிருக்கலாம் அது வரைக்கும். அப்போ அதுல அவர் டாக்ஸ் கட்டியிருப்பாரு. அதனால உங்களுக்கு முதல் வகுப்பு, ஏன்டா ஒரு நடிகரா பிரபல நடிகரா போகும்போது அங்க அவருக்கு பல அச்சுறுத்தல்களாக கூட இருக்கலாம் மற்ற இதுல இருக்கிறது பர்சன்ல இருக்கிறதுக்கு. அதனால உங்களுக்கு முதல் வகுப்பு சிறை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் வகுப்புக்கு சிறை கொடுத்துருக்காங்க. ஆனா அவருக்கு பெயில் கொடுக்கல. இப்போ அவர் பக்கம் 3 நாளைக்கு அவரையும் விசாரணைக்கு எடுக்கிறாரு. இப்போ போலீஸ் ஸ்ரீகாந்தையும் விசாரணைக்கு எடுக்கிறாங்க. ஓகே. அது இல்லாம மோசடி வழக்குல அடிதடி வழக்குல இருக்க பிரசாத்தையும் காவல்துறை விசாரணைக்கு எடுக்கும் போது இதோட இன்னும் யார் சம்பந்தப்பட்டிருக்காங்க, இன்னும் அழைப்பானை கிருஷ்ணாக்கு கொடுத்துருக்காங்களா, கிருஷ்ணா ரிசீவ் பண்ணிட்டாரா, இல்ல கிருஷ்ணாக்கு போனது உண்மைதானா, இல்ல கிருஷ்ணா அதுல சம்பந்தப்பட்டிருக்காரா, இல்ல அவரை மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துறாங்களா, வேற யாரெல்லாம் இந்த மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்துறதுக்கு இருக்காங்க. இதை முதல்ல வெளியே சொல்லிட்டா அப்ஸ்காண்ட் ஆகுறதுக்கு, நடிகர்கள்ன்றனால அப்ஸ்காண்ட் ஆகுறதுக்கு பெரிய தலைகள் சிக்கும் சொல்ல வரீங்களா? பலர் இருக்கலாம், பெரிய தலைகள் இருக்குன்னு சொல்ல முடியாது. பெரிய தலை நம்ம வேணா பூம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். பலர் இருக்கலாம். எப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு 2 எழுத்து நடிகர் முதல்ல சொன்ன மாதிரி போக்கர் கேம் அவர் நடிச்சிருந்தாருன்னா ஒரு 5 லட்சம் கிடைச்சிருக்கும். ஆனா அவர் ஒரு படத்துல நடிக்கணும்னா 20 நாள் போய் நடிக்கணும், இல்ல 30 நாள் நடிக்கணும். பார்ட்டா ஒரு 5 லட்சம் கிடைக்கும். அப்போ ஒரே நாள் போக்கர் கேம்ல பல லட்சத்தை கிடைச்சிருவாரு. அப்போ அந்த இடத்துல ஒரு மெயின் சிட்டிக்குள் நடத்துறாருன்னா அவருக்கு எவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் போலீஸ் சைட்ல. இப்போ அந்த நபர் அதை கட் பண்ணியாச்சு. இது நடந்து 5 ஆண்டுகள் ஆச்சு. இப்போ இருக்க கமிஷனர் அதை பண்ண விட மாட்டாரு. ஆனா பழைய கான்டாக்ட் ஆபீசர்ஸ்
அந்த தொடர்பில் அவரை மூடி மறைக்க முயற்சி பண்றாங்களா, இல்ல நியாயத்தின்படி எல்லாருமே இப்போ ஸ்ரீகாந்த் அப்படின்னு போது ஸ்ரீகாந்துக்கு ஒரு கான்டாக்ட் இருக்கும். அந்த கான்டாக்டை அவர் இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தாம இருந்திருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவரோ அவரை சார்ந்தவங்களோ பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த விஷயத்துல நாங்க தலையிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் அரசுக்கு நெருக்கமானவங்களோ இல்ல முக்கியமான நபர்கள் நெருக்கமானவங்களோ காவல்துறைக்கு நெருக்கமானவங்களோ இந்த விஷயத்துல நம்ம தலையிடவே முடியாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்ததுன்னு காரணமா இதே மாதிரி சென்னைக்குள்ள இருக்க பெரிய நட்சத்திர ஹோட்டல்கள், குறிப்பா நுங்கம்பாக்கம் பகுதியில இருக்க இரவு நேர கேளிக்கை விடுதியில், அதாவது பெண்கள் மது அருந்திக்கிட்டு இருந்தாங்க. அந்த தகராறு வந்துச்சுன்னா இதை சொன்னாங்க. இந்த பிரச்சனையே அந்த பிரசாத்தோட அஜய் வாண்டியார் தகராறு பஞ்சாயத்து நடக்கும்போது பெண்கள் மது அருந்திக்கிட்டு இருந்தாங்க. அப்ப எவ்வளவு ஒரு கேவலமா பெண்கள் மது அருந்துறதுக்குன்னு ஒரு கேப், அதுல ஒரு க்ரௌ செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி அது ஒரு புகழ்பெற்ற. அப்போ அந்த இடத்துல வெறும் மதுதான் கிடைக்குதா, இல்ல வேற என்னன்னா இதெல்லாம் மானிட்டர் பண்ணணுமா? ஓகே, அப்ப கூடுதலா அந்த இடத்த மானிட்டர் பண்றதுக்கு இதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தேவையா? அங்க வேற என்ன வேணாலும் நடக்கலாம்ல அப்படின்னும் போது இன்னமும் பல இந்த இடத்துல மட்டும்தான் இவங்க மட்டும்தான் நடந்துட்டு இருக்கா, இந்த பல பிரதிப்புகள் சென்னைக்குள்ள இருக்கிறாங்களா அப்படின்னும் போது இந்த ஸ்டாம்பு போதை அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஒழிக்கப்பட்டுருச்சு. இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா சென்னை மாநகரத்துக்குள்ள ஸ்டாம்ப் வச்சிருக்கவனை பிடிக்கிறதாவே நம்ம செய்தியே கிடையாது. ஏன்டா இல்ல, மோஸ்ட்லி இல்லாம போயிடுச்சு. இப்போ குட்கா பாத்தீங்களா, 99% குட்கா கிடையாம போயிடுச்சு. ஒரு 10% அங்கங்க இருக்கும், இல்லாம இருக்கவே இல்லை. ஆனா 99% வியாபாரங்களை நீங்க எங்க போய் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. அந்த நிலைக்கு வந்த மாதிரி இந்த கொக்கைன்றது இப்போ ஒரு புதுசா இருக்கு. அதுல ஒரு பிரபல ஹீரோ அப்படின்றதுனால நம்ம இதுக்கு ஒரு பேசு பொருளாயிடுச்சு. முதல் குற்றவாளி இரண்டாம் குற்றவாளி யாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை இந்த பத்தி விரிவா இன்னொரு சமயத்துல பேசுவோம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அதாவது கிணறு தோண்ட இந்த பூதம் கிளம்பின கதை தான் வந்து இந்த கொக்கைன் மேட்ரு. ஒரு அடிதடி சண்டை, உள்ளுக்குள்ள போய் நோண்டி பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு போதைப் பொருள் விற்பனையை வந்து போலீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. வரக்கூடிய நாட்கள்ல பெரிய செய்தியாக இது வந்து அடிபடும் நினைக்கிறேன். இப்போ நடந்துகிட்டு இருக்கிற விஷயங்களை பத்தி ரொம்ப விரிவா பேசியிருக்கீங்க. அது வந்து நைஜீரியா, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வந்த நபர் வந்து தமிழ்நாட்டில் எப்படி வந்து கொக்கைன் வியாபாரம் பண்ணியிருக்காங்க, குறிப்பாக பிரசாத், பிரதீப், அதே போல எப்படி ஸ்ரீகாந்த் மாட்டினாருங்கிற விவரத்தை ரொம்ப விரிவா சொல்லியிருக்கீங்க. நேரில் கொடுத்து பேசியமைக்கு நன்றி விமல் சார். மிக்க நன்றி.